Hi viewers and dear subscribers, welcome back to my YouTube channel. This is Chindraj talking to you. Friends, to learn English, you must first begin to talk English. Well guys, in this video, I would like to teach you how to use for the time being in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. இன்னைக்கு இந்த வீடியோல for the time being அப்படிங்கறத யூஸ் பண்ணி எப்படி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படினு பார்க்க போறோம். So this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So for the time being அப்படினா தற்போதைக்கு இப்போதைக்கு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். தற்போதைக்கு நல்லா பேசுறது இல்ல. பேச்சு வழக்கில் இப்போதைக்கு நான் வீட்டில் இருக்கிறேன், இப்போதைக்கு நான் வந்து ஆஃபீஸில் இருக்கிறேன், இப்போதைக்கு நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறேன், இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அதாவது ஒருத்தர் பணம் கேட்டாங்கன்னா கூட இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தற்போதைக்கு அதாவது இப்போதைக்கு இந்த மாதிரி தமிழ் சென்டென்சஸ் நம்ம பேசிட்டு இருக்கிறத இங்கிலீஷில் பேசுறதுக்காக தான் ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ நவ் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னா தற்போதைக்கு அதாவது பேச்சு வழக்கில் இப்போதைக்கு. ஓகே, ஃபார் த டைம் பீயிங், ஃபார் த டைம் பீயிங், ஃபார் த டைம் பீயிங் இப்போதைக்கு, ஃபார் த டைம் பீயிங். இதுக்கு ஸ்ட்ரக்சர் கேட்டிங்க அப்படின்னா ஃபார் த டைம் பீயிங், ஃபார் த டைம் பீயிங் பிளஸ் எனி சென்டென்சஸ். ஓகே, ஃபார் த டைம் பீயிங் பிளஸ் எனி சென்டென்சஸ். நீங்க வந்து சென்டென்சஸ் வந்து நீங்க லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் அல்லது பிஃபோர்ல ஆட் பண்ணிக்கலாம். பெட்டர் லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே, ஃபார் த டைம் பீயிங் ஐ ஹேவ் நத்திங். இப்போதைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வந்துட்டாலே ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா ஐ ஹேவ் நத்திங். ஃபார் த டைம் பீயிங் ஐ ஹேவ் நத்திங். நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் பணம் கேட்குறாங்க அப்படின்னா ஐயோ இப்போதைக்கு என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் த டைம் பீயிங் ஐ ஹேவ் நத்திங், ஃபார் த டைம் பீயிங் ஐ ஹேவ் நத்திங், ஃபார் த டைம் பீயிங் ஐ ஹேவ் நத்திங். இப்போதைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஃபார் த டைம் பீயிங் ஐ ஹேவ் நத்திங். ஓகே, ஃபார் த டைம் பீயிங் யூ கேன் கோ. இப்போதைக்கு நீ போகலாம். ஃபார் த டைம் பீயிங் யூ கேன் கோ. இப்போதைக்கு நீ போகலாம். ஸோ இப்போதைக்கு தற்போதைக்கு வந்துட்டாலே ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் த டைம் பீயிங் யூ கேன் கோ, ஃபார் த டைம் பீயிங் யூ கேன் கோ. இப்போதைக்கு நீ போகலாம். ஓகே, அண்ட் ஃபார் த டைம் பீயிங் ஐ வாண்ட் டு ஸ்டே அட் யுவர் ஹோம். இப்போதைக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கிக்கணும். இப்போதைக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கிக்கணும், எங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து கடையை போட்டுருவான் இல்லையா. ஸோ இப்போதைக்கு உங்கள் வீட்டில் தங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போதைக்கு வந்துட்டாலே ஃபார் த டைம் பீயிங் நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கிக்கணும் அப்படின்னா ஃபார் த டைம் பீயிங் ஐ வாண்ட் டு ஸ்டே அட் யுவர் ஹோம், ஐ வாண்ட் டு ஸ்டே அட் யுவர் ஹோம். நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கணும். ஓகே, ஐ வாண்ட் டு ஸ்டே அட் யுவர் ஹோம். ஃபார் த டைம் பீயிங் ஐ வாண்ட் டு ஸ்டே அட் யுவர் ஹோம். இப்போதைக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கிக்கணும், உங்கள் வீட்டில் வந்து தங்கணும். ஓகே, அண்ட் for the time being இப்போதைக்கு for the time being I am searching for a job. Okay, I am searching for a job. நான் வந்து இப்போதைக்கு ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறேன். I am searching for a job. இப்போதைக்கு வந்துட்டல for the time being, for the time being I am searching for a job. For the time being I am searching for a job. இப்போதைக்கு நான் வந்து ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறேன், ஒரு ஜாப் வந்து தேடிட்டு இருக்கிறேன். Okay, for the time being you are going to learn English. Yes, இப்போதைக்கு நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்க போறீங்க. You are going to learn English. For the time being you are going to learn English. For the time being I am going to teach English. ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு தற்போதைக்குன்னு வந்து நம்ம எவ்வளோ தமிழ் சென்டென்சஸ் பேசுகிறோமோ அந்த எல்லா சென்டென்ஸையுமே வந்து இங்கிலீஷில் ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஐ எம் கோயிங் டு, இந்த கோயிங் டு அந்த டூக்கு அப்புறம் V1 verb சேஞ்ச் பண்ணி நீங்கள் எவ்வளோ சென்டென்சஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் நத்திங், ஐ ஹாவ் சென்டென்சஸ் வச்சு நீங்கள் ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னா வந்து இப்போதைக்கு தற்போதைக்குன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஃப்ரேஸ் வந்து நியூவாக நீங்கள் மேக் பண்ணால் மட்டுமே வந்து உங்களால் வந்து சீக்கிரமாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஐ ஹோப் திஸ் லெசன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இஃப் யூ லைக் திஸ் லெசன், click the like button. Don't forget to click the like button and don't forget to press the bell icon for new updates. I'll see you soon again some other interesting video. Until bye bye, take care.